ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். பட்டை வத்த 1, கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிடணும். தேங்காய் அச்சில் ஒரு கைப்பிடியில் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இது ஆறட்டும். இப்போ கருவாடு, குச்சி கருவாடு இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. மண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடணும். எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கேங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ஆற வச்ச மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொத்த கொத்தையாக அரைகுறையாக அரைக்கணும். அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்க கருவாடை சேர்த்துக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கிறணும். இப்போ வெந்தயப்பொடி 1/2 ஸ்பூன், மசால் பொடி 2 கரண்டி, வீட்டில் அரைச்சி மசால் பொடி தாங்க. இது போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிறலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறணும். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கிறணும். மசாலா அரைச்சி மிச்ச தண்ணி சேர்த்துக்கிறணும். இப்போ தேவையான அளவு புளி கரைச்சல். நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.